அவரையும் எங்கள் கிராம அழைப்பின் சுவிசேஷ நிமித்தம் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே வார்த்தை உண்டு, அநேக வார்த்தைகள் உண்டு. எல்லா வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தை, உங்களை தேற்றக்கூடிய வார்த்தை. அதில் ஒரு வார்த்தையை சொல்கிறேன், பயப்படாதே இருங்கள், பயப்படாதே அப்படின்னு சொல்றார். அதாவது உங்களுக்கு வலது கரத்தை நான் பிடித்து பயப்படாதே, உங்களுக்கு வலது கரத்தை பிடித்து நான் பயப்படாதேன்னு இயேசுசாமி சொல்றாரு. நம்ம ஜனங்களுக்கு, மனிதர்களுக்கு, யாரா இருந்தாலும், நீயோ நானோ யாரா இருந்தாலும், பெரிய கோட்டீஸ்வரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் பயம் என்று ஒன்று இருக்குது. மனுஷன் இருந்தால் பயம்னு இல்லாம இல்லை. எல்லாத்துக்கும் பயம் இருக்கு. ஏதோ ஒரு சூழ்நிலை, உங்களுக்கு சூழ்நிலை ஏதோ ஒரு இடத்துல பயப்படலாம். இருளை பார்த்தா பயம் வரும். நம்ம ஏழ்மையில் இருக்கவங்க பணத்தை பார்த்து ஐயோ பணம் கச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு இருக்கும். நம்ம நல்லா ஐஸ்வர்யா நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். ஐஸ்வர்யனுக்கு என்ன பயம்னா இந்த பணத்தை எப்படி பாதுகாக்கணுங்கிற பயம் இருக்கும். இப்போ வாலிப பிள்ளைங்க இருக்காங்க அப்படிங்கன்னா அந்த வாலிப பிள்ளைங்க தன்னுடைய வாலிபத்தில் இடைவெளி இல்லாதபடி பாதுகாத்துக் கொள்ளணும். ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு பயத்தில் பயம், மரணங்கிற பயம், வியாதிங்கிற பயம். நல்லா இருப்பாங்க, இப்போதான் பார்த்தேன் காலையில் போயிட்டா இருப்பாங்க, இது ஒரு பயம். திடுக்கணும், திடீர்னு மரணம் எப்படி வரும்னு தெரியாது. திடுக்கணும் காரியம் தப்புன்னு நடக்கும். அப்போ பயம், உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல பயம் இருக்கு. பயம் இல்லாத நாட்களே இல்லை. அப்போ இந்த பயம் போக வேண்டும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதான் இயேசுசாமி சொல்றாரு, பயப்படாதே, உங்களுக்கு வலது கரத்தை பிடித்து நான் நடத்துவேன் அப்படின்றார். என்னுடைய கரத்துல உங்களை மறைத்துக் கொள்வாங்கிறார். அப்ப பயப்படாதே என்று சொல்றாரு. அப்ப பைபிள்ல இருக்குது, வேற எங்கேயுமே இல்லை அந்த வார்த்தை. பைபிள்ல இருக்குது. 365 நாளும் பயப்படாதே 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 வேதத்துல எழுதி வச்சுக்குது. வேற யாரும் எதுவும் சொல்ல முடியாது. 365 நாளும் பயப்படாதே. மனுஷனுக்கு தினந்தோறும் ஒரு பயம். டெய்லி நான் பயமே இல்லப்பா நான் டெய்லி சொல்லி யாருமே சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே அந்த பயம் உண்டு. பயம் ஆட்டி படைக்குது. அந்த பயம் போகிறதுக்கு ஒரு வழி என்னன்னா இயேசுசாமியை தொழுவணும், இயேசுசாமியை நம்பணும். இயேசு நம்பும்போது அந்த பயம் இருக்காது, தைரியமா இருக்கலாம். இயேசுசாமி நம்பும்போது உங்கள் வலது கரத்தை பிடித்து உங்களை நடத்துவார். ஒரு தெய்வமே உங்களை நடத்தும் போது உங்களுக்கு அந்த பயம் இருக்காது. பயம் உங்களை விட்டு புறம்பே தள்ளிடுவார். பயம் இருக்காது. பயம் என்பது உங்களுக்கு இருக்காது. வயசாகிட்டா அடுத்து நம்ம எப்போ போவோம்னு பயம். வயசாகிற காலத்தில் நம்ம பிள்ளை நமக்கு சாப்பாடு போடுமாங்கிற ஒரு பயம். வாலிப பிள்ளைங்க அது ஒரு பயம், அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. திடீர்னு பைக்கு போறாங்க, வேற ஒருத்தர் வந்து இடிச்சுவாங்க, பயம். ஏதோ ஒரு பயம், அவங்கள பயத்தை ஆய்ச்சி படியாது. இந்த பயம் போக வேண்டும்னா இயேசுசாமி உங்களோடு இருக்கணும். உங்களோடு இருக்கும்போது இந்த பயம் எல்லாம் அவங்களை நீங்கி போகும். அப்ப மரணங்கிற ஒரு பயம், இப்பயே பிறக்குங்கிற இதுல இருப்பாங்க சில பேர். திடீர்னு நல்லா நம்ம சாப்பிட்டு படுக்கிறோம், நாளைக்கு நம்ம நல்லா இருப்போமா அதை செத்து போமா நமக்கே தெரியாது. ஏன்னா இப்போ ஹார்ட் அட்டாக் டக்குன்னு வந்துருது. மனுஷனுக்கு எந்த நேரத்தை எப்போ நடக்கும் அப்படின்னு தெரியாது. பயம். திடீர்னு பூமி அதிர்ச்சி வருது, பயம். திடீர்னு நாட்டுக்கு நாடு யுத்தம் நடக்குது, பயம். இப்போ இந்த பயம்லாம் போகணும் அப்படின்னா பயம் இல்லாமல் அமைதியாக நீங்கள் உங்களோட சீவனம் அமைதியாக பண்ணணும்னா இயேசுசாமி உங்களோடு இருக்கணும். இயேசுசாமி நீங்கள் தொழுது கொள்ளும்போது, ஏற்றுக்கொள்ளும்போது உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒருவேளை இயேசுசாமி நாங்கள் ஏதோ காசு தரணுமா, பணம் தரணுமா அப்படின்லாம் இல்லை. இலவசம். இலவசங்கிறதுக்கு இலவசமாக பார்த்தா சீப்பான்னு நினைக்கிறாங்க நம்ம ஜனங்க. அது விலை கொடுத்து வாங்கி பார்த்தா தான் அது அடுத்தது தெரியும். அப்போ இலவசமாய் பெற்ற இலவசமாய் கொடுங்கன்னு சொல்றாரு. அப்போ இலவசம்னா இயேசுசாமி தவிர ஒரு இதயத்தை மாத்திரம் கொடுத்தா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. உங்கள்கிட்ட பணத்தை கேட்கல, பொருளை கேட்கல, உங்களுடைய ஐஸ்வர்யத்தை கேட்கல, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா நகை நட்டை எதுவுமே என்கிட்ட கொடுன்னு அவர் கேட்கவே இல்லை. அவரை நம்பும்போது ஒரு சுத்த இருதயத்தை மட்டும் தர, உங்களுடைய இருதயத்தை மட்டும் என்கிட்ட கொடுத்துறாரு. உங்களுடைய இருதய கேடுள்ள இதயம், கிறுக்குள்ள இதயம், வேதத்தில் சொல்லுது கேடுள்ளது கிறுக்குள்ளதுமான இருதயத்தை தேவன் உங்ககிட்ட அவருக்கு கேட்கிறாரு. அந்த இருதயத்தை சுத்தமா மாற்றி தருவார். அந்த இருதயத்தில் பல கேடான சிந்தனை, கேடான எண்ணங்கள், ஒருத்தர் நம்மளை அடிச்சிட்டோம்னா அவங்க நம்மளால முடியலாம், அவங்கள ஆளை வச்சு காலி பண்றோம், இந்த மாதிரிலாம் இருக்குது எத்தனையோ இது. அப்ப இதெல்லாம் போகணும், இதெல்லாம் மறையணும்னா இந்த இயேசு தெய்வத்தை நீங்க தொழுது கொள்ளும் போது, இயேசு நீங்க நம்பும் போது இந்த பயத்தெல்லாம் தள்ளி உங்களுக்கு அமைதியான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கடவுள் உங்களுக்கு தருவார். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.